பண்ண போறேன். எல்லாம் கண்ண மூடுங்க, ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஏசப்பா, இந்த நல்ல வேலைக்காக நன்றி. இந்த நாளை எங்களுடைய பிள்ளைகளுக்கு ஸ்தோத்திரம் கேட்க மாட்டேங்குது. இந்த நாளை எங்களுடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வதிச்சு கொடுங்க. எங்க பிள்ளைங்க எல்லாரும் ஒபீடியண்டான பிள்ளைகளா, டிசிப்ளின்டான பிள்ளைகளா மாறணும். டீச்சர்ஸ் வாலண்டியர்ஸ் ஆசீர்வதிங்க. ஆமென். ஓகே, வெரி நைஸ். நம்ம எல்லாரும் சேர்த்து இப்ப பாட போறோம். சரியா? பாடலாமா? கழுகு போல மேல நோக்கிய செட்டை அடித்து எழும்பிடுவேன். உயர உயர்ந்த உயரத்திலே உன்னதம் பறந்திடுவேன். கழுகு போல மேல நோக்கிய செட்டை அடித்து எழும்பிடுவேன். உயர உயர்ந்த உயரத்திலே. இன்னொரு முறை பாட போற ஃபாஸ்டா. கழுகு போல மேல நோக்கிய செட்டை அடித்து எழும்பிடுவேன். உயர உயர்ந்த உயரத்திலே உன்னதம் பறந்திடுவேன். கழுகு போல மேல நோக்கிய செட்டை அடித்து எழும்பிடுவேன். உயர உயர்ந்த உயரத்திலே உன்னதம் பறந்திடுவேன். நான் பறக்கிறேன், பறக்கிறேன், நான் பறக்கிறேன். சத்தமா நான் பறக்கிறேன், பறக்கிறேன், நான் பறக்கிறேன். நான் பறக்கிறேன், பறக்கிறேன், நான் பறக்கிறேன். நான் பறக்கிறேன், பறக்கிறேன், நான் பறக்கிறேன். கழுகு போல மேல நோக்கியே செட்டை அடித்து எழும்பிடுவேன். உயர உயர்ந்த உயரத்திலே உன்னதம் பறந்திடுவேன். கழுகு போல மேல நோக்கியே செட்டை அடித்து எழும்பிடுவேன். உயர உயர்ந்த உயரத்திலே உன்னதம் பறந்திடுவேன். நான் பறக்கிறேன், பறக்கிறேன், நான் பறக்கிறேன். நான் பறக்க சத்தம் கேட்கல. பறக்கிறேன், நான் பறக்கிறேன். நான் பறக்கிறேன், பறக்கிறேன், நான் பறக்கிறேன். நான் பறக்கிறேன், பறக்கிறேன், நான் பறக்கிறேன். பரிசுத்தமாய் எழும்புவேன், நம்பிக்கையோடு எழும்புவேன். பரிசுத்தமாய் எழும்புவேன், நம்பிக்கையோடு எழும்புவேன். ஜீவன் அடைந்து எழும்புவேனே. ஓ, மேலே மேலே எழும்புவேனே. சத்தமா ஜீவன் அடைந்து எழும்புவேனே. ஓ, மேலே மேலே எழும்புவேனே. நான் பறக்கிறேன், பறக்கிறேன், நான் பறக்கிறேன். 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 கழுகு போல மேல நோக்கியே செட்டை அடித்து எழும்பிடுவேன். உயர உயர்ந்த உயரத்திலே உன்னதம் பறந்திடுவேன். கழுகு போல மேல நோக்கியே செட்டை அடித்து எழும்பிடுவேன். உயர உயர்ந்த உயரத்திலே உன்னதம் பறந்திடுவேன். நான் பறக்கிறேன், பறக்கிறேன், நான் பறக்கிறேன். 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 ஓகே, ரொம்ப அழகா ஆக்ஷன் பண்றீங்க. ரொம்ப அழகா இருக்கு நீங்க ஆக்ஷன் பண்றதையும் பாடுறதையும் பார்க்க. ஆனா இப்ப என்ன பண்ண போறேன்னா, பாட்டை அக்கா ஸ்டார்ட் பண்ணிடுவேன், நீங்க தான் கண்டினியூ பண்ண போறீங்க. சரியா? கேர்ள்ஸ் 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 ரொம்ப பிஸியா இருக்கிறீங்க. பாய்ஸ், நான் பாட்டு என்ன பண்ண போறேன், ஸ்டார்ட் பண்ண போறேன். நீங்க என்ன பண்ண போறீங்க, அந்த பாட்டை கண்டினியூ பண்ண போறீங்க. ஓகே, சரியா? கழுகு போல மேல நோக்கியே செட்டை அடித்து எழும்பிடுவேன். உயர உயர்ந்த உயரத்திலே Come on, சத்தமா. கழுகு போல மேல நோக்கியே செட்டை அடித்து எழும்பிடுவேன். உயர உயர்ந்த உயரத்திலே
எழும்புவேனே. ஓ இயேசுவோடு பறந்திடுவே, சிறகடித்து எழும்புவேனே. ஓ இயேசுவோடு பறந்திடுவே. நான் பறக்கிறேன், பறக்கிறேன், நான் பறக்கிறேன், நான் பறக்கிறேன், பறக்கிறேன், நான் பறக்கிறேன். சத்தமா நான் பறக்கிறேன், பறக்கிறேன், நான் பறக்கிறேன், நான் பறக்கிறேன், பறக்கிறேன், நான் பறக்கிறேன். சத்தமா பாருங்க. நான் பறக்கிறேன், பறக்கிறேன், நான் பறக்கிறேன். ஜம்ப் பண்ணலாமா? ஜம்ப் பண்ணலாமா? ஓகே ஸ்டார்ட். நான் பறக்கிறேன், பறக்கிறேன், நான் பறக்கிறேன், நான் பறக்கிறேன், பறக்கிறேன், நான் பறக்கிறேன். இன்னொரு லாஸ்ட் டைம். நான் பறக்கிறேன், பறக்கிறேன், நான் பறக்கிறேன், நான் பறக்கிறேன், பறக்கிறேன், நான் பறக்கிறேன். ஓகே, உங்களுக்கு நீங்க கை தட்டலாமா? சரி, ஓகே. அங்க ஆலிவ் அக்கா வந்து அங்க ரொம்ப முக்கியமா என்ன பேசிட்டு இருந்தாங்கன்னு சொல்ல போறாங்க. எதுவும் இல்லையா? ஏதாவது ரொம்ப சிரிப்பா பேசிட்டு இருக்க மாதிரி தெரியுது, எனக்கும் ஷேர் பண்ணீங்கன்னா சந்தோஷமா இருக்கும். எதுவும் இல்லைல்ல? சரி, ஓகே, உட்காரலாம். அடுத்த முறை ஏதாவது முக்கியமா இருந்துச்சுன்னா அக்கா கிட்ட சொல்லுங்க. சரியா? உட்காரலாமா? எல்லாரும் உட்காருங்க. ஓகே, கொஞ்ச நேரம் நீங்க ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. அடுத்த பாட்டு கத்துக்க எத்தனை பேர் ரெடியா இருக்கிறீங்க? ரெடியா இருக்கீங்களா? அடுத்த பாட்டு கத்துக்கலாமா? ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம அந்த வேர்ட்ஸை லேர்ன் பண்ணிக்கலாம். அந்த வேர்ட்ஸை நம்ம லேர்ன் பண்ணதுக்கு அப்புறமா பாட்டை கத்துக்கலாம். சரியா? சரி, ஃபர்ஸ்ட் அது என்ன, இது என்ன, எதுவானா எனக்கு என்ன, மேற்கொள்ளுவேன். ஓகேவா? அடுத்து அடுத்து நான் மேற்கொள்ளுவேன் இயேசுவின் நாமத்தில். நான் மேற்கொள்ளுவேன் இயேசுவின் நாமத்தில். சொல்லுங்க. கீழ்ப்படிந்து ஜெபிப்பதனால் எல்லாம் மேற்கொள்ளுவேன். கீழ்ப்படிந்து ஜெபிப்பதனால் எதையும் மேற்கொள்ளுவேன். அடுத்து ஒற்றுமை விசுவாசம் இருப்பதனால் எல்லாம் கூடும் என்னாலே. இங்க யாருக்கெல்லாம் ஒற்றுமை இருக்கு? எல்லார்கிட்டயும் ஒற்றுமை இருக்கு. அங்க பாய்ஸ்க்குலாம் இல்லையா ஒற்றுமை? இல்லையா? கேர்ள்ஸ்க்குலாம் ஒற்றுமை இல்லையா? ஒற்றுமை இருக்குல்ல? ஓகே, ஒற்றுமைனா என்னப்பா? ஒற்றுமைனா என்ன? ஃப்ரெண்ட்ஷிப்பா? பரவாயில்லையே, அழகான ஒரு டெஃபினிஷன் கொடுத்துருக்கீங்களே. ஒற்றுமைனா என்ன? ஆக்சுவலா இந்த டெஃபினிஷனை நான் கேட்டதே கிடையாது. ஒற்றுமைனா எல்லாரும் சேர்ந்து இருக்கிறது, ஒன்னா இருக்கிறது நினைச்சேன். ஆனா அதை விட ரொம்ப சுப்பீரியரான ஒரு டெஃபினிஷன் நீங்க கொடுத்துருக்கீங்க, ஃப்ரெண்ட்ஷிப். இனிமே நான் இதுதான் ஞாபகம் வச்சுக்க போறேன். ஒற்றுமையா இருக்கிறதுனா ஃப்ரெண்ட்ஷிப். கரெக்டா? எல்லாரும் கூட ஃப்ரெண்ட்ஸா இருக்கிறது ஒற்றுமையா இருக்கிறது. கரெக்டா இல்லையா? ஃப்ரெண்ட்ஸ் கூட எப்படி இருப்பீங்க? சண்டை போட மாட்டீங்க, ஜாலியா இருப்பீங்க. ஒருவேளை சண்டை போட்டாலும் திருப்பி சேர்ந்துப்பீங்க. கரெக்டா? பொறாம இருக்காது, போட்டி இருக்காது, கோவம் இருக்காது, கஷ்டம் இருக்காது. ஒற்றுமையா இருக்கிறது தான் ஃப்ரெண்ட்ஷிப். விசுவாசம் யாருக்கெல்லாம் இருக்கு? விசுவாசம்னா என்னப்பா? கேர்ள்ஸ் யாராவது சொல்லுங்க. விசுவாசம்னா என்ன? ஃபெல்ஷியா சொல்லு. விசுவாசம்னா என்ன? கிருபையா? இல்ல, விசுவாசம்னா கிருபை இல்ல. விசுவாசம் வேற, கிருபை வேற. நான் உனக்கு இங்கிலீஷ்ல கேட்கல, விசுவாசத்துக்கு டெஃபினிஷன் கேட்டேன். இங்கிலீஷ்ல ஃபெய்த் எனக்கு தெரியும். விசுவாசம்னா என்ன? பாய்ஸே ஆன்சர் பண்றாங்க, கேர்ள்ஸ் ஆன்சரே பண்ண மாட்டீங்க. நம்பிக்கையா? யார் சொன்னது நம்பிக்கை? நீங்க சொன்னீங்களா? எழுதுறீங்க. நீங்களும் சொன்னீங்களா? நீங்களும் சொன்னீங்களா? ரெண்டு பேருக்கும் கை தட்டலாமா? ஓகே, விசுவாசம்னா ஹோப், நம்பிக்கை, ஒரு காரியத்தை நம்புறது. சரியா? உட்காருங்க. ஒற்றுமை விசுவாசம் இருப்பதனால் எல்லாமே கூடும் என்னாலே. ஓகேவா? அடுத்தது, அடுத்த சரணம். என்னோடு இயேசு இருப்பதனால் சொல்லுங்க, எதையும் மேற்கொள்ளுவேன். எதிர்த்து ஜெயிப்பேன் சாத்தானை, ஏமாந்து போக மாட்டேனே. இங்க யாரெல்லாம் அடிக்கடி ஏமாந்து போவா? அவன் ஏமாந்து போவானா? ஆனா நீ இந்த விபிஎஸ்க்கு வந்துட்டல, இனிமே நீ ஏமாந்து போக மாட்டே. ஏன்னா உன் கூட யார் இருக்கா? ஏசப்பா இருக்கா. சரி, நம்ம பாட்டு பாடலாமா?
ஃபர்ஸ்ட் நம்ம உட்கார்ந்த இடத்துல இருந்து பாட்டை கத்துக்கலாம், அதுக்கப்புறம் நம்ம எல்லாம் சேர்ந்து எழுந்து ஆக்ஷன் பண்ணலாம். சரியா? ஓகே, ரெடியா இருக்கணும், பேசக்கூடாது. என்ன இது என்ன எதுவான எனக்கு என்ன மேற்கொள்ளுவேன், அது என்ன இது என்ன எதுவான எனக்கு என்ன மேற்கொள்ளுவேன், மேற்கொள்ளுவேன் இயேசுவின் நாமத்தில் மேற்கொள்ளுவேன், இயேசுவின் நாமத்தில் மேற்கொள்ளுவேன், இயேசுவின் நாமத்தில் மேற்கொள்ளுவேன், இயேசுவின் நாமத்தில். அது என்ன இது என்ன எதுவான எனக்கு என்ன மேற்கொள்ளுவேன். சொல்லுங்க. அது என்ன இது என்ன எதுவான எனக்கு என்ன மேற்கொள்ளுவேன், அது என்ன இது என்ன எதுவான எனக்கு என்ன மேற்கொள்ளுவேன். அது என்ன இது என்ன எதுவான எனக்கு என்ன மேற்கொள்ளுவேன், மேற்கொள்ளுவேன் இயேசுவின் நாமத்தில் மேற்கொள்ளுவேன், இயேசுவின் நாமத்தில் மேற்கொள்ளுவேன், இயேசுவின் நாமத்தில் மேற்கொள்ளுவேன், இயேசுவின் நாமத்தில். கீழ்ப்படிந்து செவிப்பதனால் எதையும் மேற்கொள்ளுவேன், கீழ்ப்படிந்து செவிப்பதனால் எதையும் மேற்கொள்ளுவேன். மேற்கொள்ளுவேன் இயேசுவின் நாமத்தில் மேற்கொள்ளுவேன், இயேசுவின் நாமத்தில் மேற்கொள்ளுவேன், இயேசுவின் நாமத்தில் மேற்கொள்ளுவேன், இயேசு. கீழ்ப்படிந்து பாடலாம். ஜெபிப்பதனால் எதையும் மேற்கொள்ளுவேன், ஒற்றுமை விசுவாசம் இருப்பதனால் எல்லாம் கூடும் என்னாலே. கீழ்ப்படிந்து ஜெபிப்பதனால் எதையும் மேற்கொள்ளுவேன், ஒற்றுமை விசுவாசம் இருப்பதனால் எல்லாம் கூடும் என்னாலே. கீழ்ப்படிந்து ஜெபிப்பதனால் எதையும் மேற்கொள்ளுவேன், ஒற்றுமை விசுவாசம் இருப்பதனால் எல்லாம் கூடும். இன்னொரு முறை சேர்ந்து. கீழ்ப்படிந்து ஜெபிப்பதனால் எதையும் மேற்கொள்ளுவேன், ஒற்றுமை விசுவாசம் இருப்பதனால் எல்லாம் கூடும் என்னாலே. மேற்கொள்ளுவேன் இயேசுவின் நாமத்தில் மேற்கொள்ளுவேன், இயேசுவின் நாமத்தில் மேற்கொள்ளுவேன், இயேசுவின் நாமத்தில் மேற்கொள்ளுவேன், இயேசுவின் நாமத்தில். அது என்ன இது என்ன எதுவான எனக்கு என்ன மேற்கொள்ளுவேன். பாருங்க. அது என்ன இது என்ன எதுவான எனக்கு என்ன மேற்கொள்ளுவேன், மேற்கொள்ளுவேன் இயேசுவின் நாமத்தில் மேற்கொள்ளுவேன், இயேசுவின் நாமத்தில் மேற்கொள்ளுவேன், இயேசுவின் நாமத்தில் மேற்கொள்ளுவேன், இயேசு. என்னோடு இயேசு இருப்பதனால், என்னோடு இயேசு இருப்பதனால் எதையும் மேற்கொள்ளுவேன், எதிர்த்து ஜெயிப்பேன் சாத்தானை, ஏமாந்து போக மாட்டேனே. என்னோடு இயேசு இருப்பதனால் எதையும் மேற்கொள்ளுவேன். ஏமாந்து போக மாட்டேனே. என்னோடு இயேசு இருப்பதனால் எதையும் மேற்கொள்ளுவேன், எதிர்த்து ஜெயிப்பேன் சாத்தானை, ஏமாந்து போக மாட்டேனே. என்னோடு இயேசு இருப்பதனால் எதையும் மேற்கொள்ளுவேன், எதிர்த்து ஜெயிப்பேன் சாத்தானை. ஏமாந்து போக மாட்டேனே. மேற்கொள்ளுவேன் இயேசுவின் நாமத்தில் மேற்கொள்ளுவேன், இயேசுவின் நாமத்தில் மேற்கொள்ளுவேன், இயேசுவின் நாமத்தில் மேற்கொள்ளுவேன், இயேசுவின் நாமத்தில். ஓகே, சரி. ஃபாஸ்டா நம்ம பாடுற மாதிரி இருக்கு, அதனால உங்களுக்கு நீங்க என்ன ஃபாலோ பண்ணாத மாதிரி நான் ஃபீல் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸா போடுங்களேன். கீழ்ப்படிந்து செபிப்பதனால் எதையும் மேற்கொள்ளுவேன். சொல்லுங்க. கீழ்ப்படிந்து செபிப்பதனால் எதையும் மேற்கொள்ளுவேன், ஒற்றுமை விசுவாசம் இருப்பதனால் எல்லாம் கூடும் என்னாலே. சொல்லுங்க. ஒற்றுமை விசுவாசம் எல்லாம் இன்னொரு
முறை சொல்லலாமா? கீழ்ப்படிந்து எதையும் மேற்கொள். இன்னொரு முறை சொல்லுங்க. கீழ்ப்படிந்து ஜெபிப்பதனால் எதையும் ஓகே, வெயிட் பண்ணுங்க. யாருமே பாட மாட்டீங்க என் கூட சேர்ந்து. நான் பாடி முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க பாட போறீங்க, சரியா? கீழ்ப்படிந்து ஜெபிப்பதனால் எதையும் மேற்கொள்ளுவேன். சொல்லுங்க. ஒற்றுமை விசுவாசம் இருப்பதனால் எல்லாம் கூடும் என்னாலே. சொல்லுங்க. இன்னொரு முறை. ஒற்றுமை விசுவாசம் இருப்பதனால் எல்லாம் கூடும் என்னாலே. சத்தமா. மேற்கொள்ளுவேன். சொல்லுங்க. இயேசுவின் நாமம் கூட சேர்ந்து சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தில் மேற்கொள். சத்தமா. இயேசுவின் நாமத்தில் மேற்கொள்ளுவேன். இயேசுவின் நாமத்தில். ஓகே, இப்போ அக்கா வந்து ஆக்ஷன் பண்ண போறாங்க. நம்ம எல்லாரும் சேர்ந்து பாட போறோம். ஓகேவா? 1 2 3. வெரி நைஸ். வாங்க, சீக்கிரம் வாங்க. நம்ம எல்லாரும் ஆக்ஷன் கத்துட்டு நம்ம பாட போறோம். அதே நேரத்தில் ஆக்ஷன் பண்ண போறோம். ஓகேவா? லெட்ஸ் ஸ்டார்ட். எதுவான எனக்கு என்ன மேற்கொள்ளுவேன். சொல்லுங்க. அது என்ன இது என்ன எதுவான எனக்கு என்ன மேற்கொள்ளுவேன். மேற்கொள்ளுவேன். இயேசுவின் நாமத்தில் மேற்கொள்ளுவேன். இயேசுவின் சொல்ல போறோம். மேற்கொள்ளுவேன். இயேசுவின் நாமத்தில் மேற்கொள்ளுவேன். இயேசுவின் நாமத்தில். அது என்ன இது என்ன எதுவான எனக்கு என்ன மேற்கொள்ளுவேன். சொல்லுங்க. அது என்ன இது என்ன எதுவான கேட்கல. மேற்கொள்ளுவேன். அது என்ன அது என்ன இது என்ன எதுவான எனக்கு என்ன மேற்கொள்ளுவேன். பாட்டு. அது என்ன இது என்ன எதுவான எனக்கு என்ன மேற்கொள்ளுவேன். மேற்கொள்ளுவேன். இயேசுவின் நாமத்தில் மேற்கொள்ளுவேன். சத்தமா. இயேசுவின் நாமத்தில் மேற்கொள்ளுவேன். இயேசுவின் நாமத்தில் மேற்கொள்ளுவேன். இயேசுவின் நாமத்தில் கீழ்ப்படிந்து ஜெபிப்பதனால் எதையும் மேற்கொள்ளுவேன். ஒற்றுமை விசுவாசம் இருப்பதனால் எல்லாம் கூடும் என்னாலே. கீழ்ப்படிந்து ஜெபிப்பதனால் எதையும் மேற்கொள்ளுவேன். ஒற்றுமை விசுவாசம் இருப்பதனால் எல்லாம் கூடும் என்னாலே. கீழ்ப்படிந்து ஜெபிப்பதனால் எதையும் மேற்கொள்ளுவேன். ஒற்றுமை விசுவாசம் இருப்பதனால் எல்லாம் கூடும் என்னாலே. கீழ்ப்படிந்து ஜெபிப்பதனால் எதையும் மேற்கொள்ளுவேன். ஒற்றுமை விசுவாசம் இருப்பதனால் எல்லாம் கூடும் என்னாலே. மேற்கொள்ளுவேன். இயேசுவின் நாமத்தில் மேற்கொள்ளுவேன். இயேசுவின் நாமத்தில் மேற்கொள்ளுவேன். இயேசுவின் நாமத்தில் மேற்கொள்ளுவேன். இயேசுவின் நாமத்தில். என்னோடு இயேசு இருப்பதனால் சொல்லலாமா? என்னோடு இயேசு இருப்பதனால் எதையும் மேற்கொள்ளுவேன். எதிர்த்து ஜெயிப்பேன் சாத்தானை. ஏமாந்து போக மாட்டேனே. என்னோடு இயேசு இருப்பதனால் எதையும் மேற்கொள்ளுவேன். எதிர்த்து ஜெயிப்பேன் சாத்தானை. ஏமாந்து போக மாட்டேனே. என்னோடு இயேசு இருப்பதனால் எதையும் மேற்கொள்ளுவேன். எதிர்த்து ஜெயிப்பேன் சாத்தானை. ஏமாந்து போக மாட்டேனே. என்னோடு இயேசு இருப்பதனால் எதையும் மேற்கொள்ளுவேன். எதிர்த்து ஜெயிப்பேன் சாத்தானை. ஏமாந்து போக மாட்டேனே. மேற்கொள்ளுவேன். இயேசுவின் நாமத்தில் மேற்கொள்ளுவேன். இயேசுவின் நாமத்தில் மேற்கொள்ளுவேன். இயேசுவின் நாமத்தில் மேற்கொள்ளுவேன். இயேசு. நீங்க பாட போறீங்க. சத்தமா. மேற்கொள்ளுவேன். சத்தமா. இயேசுவின்
பண்ணீங்க. சரி, எல்லாரும் பாட்டு கத்துக்கிட்டீங்களா? இப்ப நான் எதுக்கு வந்திருக்கிறேன்னு யாராவது சொல்லுங்களேன். சுச்சோ, யார்ப்பா ரகசியம்? சரி சரி, கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். பாய்ஸ்க்கு ஒரு கிளாப் பண்ணிடலாமா? கேர்ள்ஸ்லாம் சரி, கதைக்கு போலாமா? சரி, இன்னைக்கு தலைப்பு என்ன? மேற்கொள்வேன் வந்து மெயின் தீம். இன்னைக்கு என்ன தலைப்பு? யாராவது கரெக்டா சொல்றீங்களா பார்க்கலாம். அது மெயின் தீம்மா. இன்னைக்கு நேத்து என்ன தீம் சொல்லி கொடுத்தாங்க? தலைப்பு கீழ்ப்படிந்து மேற்கொள்ளுவேன் நேத்துக்கு. இன்னைக்கு வந்து ஜெபத்தினால் மேற்கொள்ளுவேன். சரியா? என்ன கேர்ள்ஸ் சொல்லுங்க, வாயே திறக்க மாட்டீங்களே. வெரி குட். கேர்ள்ஸ்க்கு யாருக்கா தூக்கம் வருதா? இன்னைக்கு 2 பேரை ஜெபம் பண்ண விட போறேன். நான் முதல்லயே யாருன்னு மனசுல முடிவு பண்ணிட்டேன். யாரையும் ஏமாற்ற முடியாது. மெதுவா தலையை குனிஞ்சிக்கிட்டு, நேத்து பண்ணானுங்க பாரு ஒரு கூத்து, இப்படி யாருன்னே எனக்கு தெரியல. கடைசியில் ஜாஷ்வா இங்கே இருக்கிறான், நான் அங்கே கூப்பிட்டுட்டுக்கிறேன். எவ்வளோ உஷாராக இருக்கிறாங்கல்ல. சரி, பரவாயில்ல, இந்த முறை ஒழுங்காக ஜெபம் பண்ணுங்க. சரி, இப்போ கதைக்கு போக போகிறோம். லீலான்னு ஒரு பொண்ணு இருந்தாலாம். சரியா? அவனை உட்கார் வைப்பா. தம்பி உட்கார் வை. இங்கே கவனி, கதை சொல்கிறேன்டா ஆண்டி, உனக்கு கேளு. நீங்கள் கரெக்டாக ஆன்சர் சொல்லணும். சரியா? அப்போ தான் கதையை கவனிக்கிறீங்களா இல்லையான்னு பார்ப்போம். லீலான்னு ஒரு சின்ன பொண்ணு, உங்களை மாதிரியே விபிஎஸ்க்குலாம் வருவாளாம். நல்லா ஒவ்வொரு வருஷமும் விபிஎஸ்க்கு வந்துருவாளாம். என்ன வசனம்லாம் சொல்லுவாளாம், ஜெபம் பண்ணுவாளாம். நல்ல பிள்ளையா. அவங்க அம்மா வேலை சொன்னால் சரிங்க மம்மி சரிங்க மம்மி அப்படின்னு வேலையெல்லாம் செய்வாளாம். நல்ல பிள்ளையா. அவங்க அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்குமா. யாரெல்லாம் வீட்டில் அம்மா செல்லம் பாருமா, எவ்வளோ பேர் கை தூக்குறாங்க. மீதி பேர்லாம் அப்பா செல்லம்மா. சரி சரி சரி, நீங்கள் கை கீழே போட்டுருங்க. அப்பா செல்லம்லாம் கை தூக்குங்க. அப்பா செல்லம் தான் மெஜாரிட்டியாக இருக்குது. சரி, அப்பாவுக்கே ஓட்டு. ஆமாவா? அப்பாவுக்கு ஓட்டு போட்டுடலாமா? சரி சரி சரி, கவனிங்க. இவளை வந்து அவங்க அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்குமா. யார? லீலாவா நீலாவா? லீலா. சரியா? பரவாயில்ல, கரெக்டாக ஞாபகம் வச்சிருக்கீங்க. சரி, இப்போ அந்த குட்டி பொண்ணு இப்போ என்னவாயிட்டாலாம் பார்த்தீங்களா? லீலாவை பார்த்தீங்களா? டிவியில் பார்க்கலையா? அவ தான் லீலா. அழகா இருக்கால, நல்லா ஸ்டைலாக ஹேர் கட்லாம் பண்ணி குட்டி ஸ்கர்ட் போட்டு அழகா இருக்கா. இப்போ இந்த குட்டி பொண்ணு ஒழுங்கா விபிஎஸ் போனா, ஒழுங்கா வசனம் படிச்சா, ஒழுங்கா ஜெபம் பண்ணா, அம்மா அப்பா சொன்ன வேலையெல்லாம் ஒழுங்கா செஞ்சா. இப்போ அவ எப்படி இருக்கா? நல்ல பிள்ளையா இருந்தா. இப்போ அவங்க வீட்டில் ஃபேமிலி ப்ரேயர் நடக்கும் போதெல்லாம் என்ன பண்றா? உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு. யாரெல்லாம் ஜெபம் பண்ணி சாப்பிடுவீங்க வீட்டில்? உண்மையாவா? பொய் சொல்லக்கூடாது. பொய் சொன்னால் பிசாசு பின்னால் வந்து குத்திக்கிட்டே இருக்கும். உண்மையாக ஜெபம் பண்ணி சாப்பிடுவீங்களா? சரி, நல்ல பிள்ளைங்க. சரி, கை கீழே போட்டுருங்க. ஜெபம் பண்ணி சாப்பிட்ணும். சரியா? உங்கள் சாப்பாடு சாப்பிடும்போது ஸ்தோத்திரம் ஏசப்பா, நன்றி ஏசப்பா, அப்புறம் சாப்பிடணும். கிடைச்சதே போதும் அபுக்கு 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 அபுக்கு, எனக்கு இன்னொரு முட்டை கொடு, இன்னொரு சிக்கன் கொடு, அப்படி கேட்கக்கூடாது. சரியா? ஜெபம் பண்ணி பொறுமையாக சாப்பிட்ணும். நீங்கள் எங்கே போகிறீங்கம்மா? எங்கே போகிறாங்களா இவங்க? உங்களை தான் தண்ணி குடிக்க போகிறீங்களா? வாங்க உக்காருங்க, அப்புறமா முடிஞ்சிடும். வா வா வா, முன்னாடி யாராவது வந்து பார்த்துங்க சிஸ்டர். முடிச்சவொன்னே போய் குடிக்கலாம். உட்காருங்க கொஞ்ச நேரம். அப்போ இந்த பொண்ணு கொஞ்சம் பெரியவளாக வளர்ந்துட்டாலாம். யாரு? ஷீலா. சரியா? லீலா. லீலா இல்லை, எனக்கு ஷீலா மேலே ஞாபகம் போயிடுச்சு. இப்போ லீலா என்ன பண்ணா? பெரிய பிள்ளையாக வளர்ந்துட்டாலாம். நல்ல டீனேஜ் 9th ஸ்டாண்டர்ட் 10th ஸ்டாண்டர்ட் போகிற மாதிரி வளர்ந்துட்டாலாம். இப்போ அவள் என்ன பண்ணுறா? அம்மா சொல்கிறாங்கம்மா, லீலா கொஞ்சம் வாசல்லாம் பெருக்கிடுமா. நான் பெருக்க மாட்டேன். நான் ஏன் பெருக்கணும்? நீங்கள் வீட்டில் தானே இருக்கிறீங்க, நீங்கள் பெருக்குங்க. இன்னும் இப்படி வாயாடுற? ஆமாம், நான் அப்படி தான் வாயாடுவேன். நான் ஸ்கூல் போகிறேன்ல, நான் படிக்கணும், எனக்கு நிறைய படிக்க கொடுக்குறாங்க. அப்படி கத்துறாலாம். லீலா ஃபர்ஸ்ட் எப்படி இருந்தா? நல்ல பொண்ணா இருந்தால, இப்போ அப்படி கோவமாக கத்துறா. இப்போ அம்மா சரி அமைதியாயிட்டாங்க. ஸ்கூலுக்கு போகிறா. ஸ்கூல் போனவுடனே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிடுறாங்க. கொஞ்சம் ஹோம்ஒர்க்லாம் பண்ணிட்டியாடி, கொஞ்சம் நோட்டு குடி, நாங்கள் எழுதி. என்ன கேட்டிங்கன்னா அவ்வளோதான், பல்லெல்லாம் உடச்சிருவேன். நீங்கள் எழுத வேண்டியதானே, வீட்டில் என்ன பண்ணுறீங்க, எருமை மாடுங்களே அப்படி சொல்லி திட்டுறோம். ஐயோ, என்ன இது இப்படி கோவப்படுறாளே? லீலா என்ன பண்ணுறா? இப்போ
ஸ்கூல்ல சண்டை போடுறான், அம்மா கிட்ட கோவப்படுறான், எல்லாம் பண்றான். அம்மாக்கு ஒண்ணுமே புரியல. நம்ம லீலா எப்படி இருந்தா? நல்ல பிள்ளையா இருந்தால, இப்ப என்ன சண்டை போடுறா, கத்துறா, அம்மாவை அப்பாவை எல்லாரையும் திட்டுறா. ஏன் இப்படி ஆயிட்டா அப்படின்னு ரொம்ப அம்மாவுக்கு கவலையா போச்சு. இப்ப என்ன பண்றது ஒண்ணுமே புரியல. அம்மா ஒரு நாள் என்ன பண்ணாங்க, ஏசப்பா கிட்ட ஜெபம் பண்ணாங்க. ஏசப்பா ஏசப்பா எப்படியாவது லீலாவை மாத்துங்கப்பா, அவ ரொம்ப கோவப்படுறா ஏசப்பா, எனக்கு என்ன பண்றதுனே தெரியல ஏசப்பா அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணாங்க. கொஞ்ச நேரம் அமைதியா இருந்தாங்க. நம்ம என்ன பண்ணுவோம், ஜெபம் பண்ணிட்டு ஆமென் வீட்டுக்கு ஓடுறேன் அப்படின்னு தானே ஓடிடுவான். ஆனா அவங்க அம்மா என்ன பண்ணாங்க, ஜெபம் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் அமைதியா இருந்தாங்க. நீங்க கூட ஜெபம் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கணும். எதுக்கு தெரியுமா? நீங்க ஜெபம் பண்ணும்போது நீங்க ஏசப்பா கிட்ட பேசுறீங்க. நீங்க அமைதியா இருக்கும்போது ஏசப்பா உங்ககிட்ட பேசுவார். ஆமாவா? அமைதியா இருந்தா தானே கேட்கும். இப்ப நீங்க எல்லாம் அமைதியா இருக்கிறதுனால தானே நான் பேசுறது உங்களுக்கு கேட்குது. நீங்க பேசிட்டே இருந்தா கேட்குமா? அப்ப அவங்க அம்மா அமைதியா இருந்தாங்களாம். கொஞ்ச நேரம் கழிச்சு சரிங்க ஏசப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எழுந்து போயிட்டாங்களாம். அப்ப ஏசப்பா ஏதோ பேசியிருக்காருல்ல, சரி அமைதியா இருந்தாங்களாம். சாயந்தரம் ஆகட்டும் ஆகட்டும்னு. அப்ப லீலா ஸ்கூல்ல இருந்து வந்தாலாம், அப்படியே கோவமா வந்தாலாம். பேக்கை தூக்கி போட்டாலாம், செருப்பு அப்படி கழட்டி விட்டாலாம், தண்ணி எடுத்து இப்படி குடிச்சாலாம், மடமணம் ஊற்றிட்டாலாம், போட்டாலாம், போயிட்டாலாம். ஃப்ரிட்ஜை திறந்தாலாம், நான் ஒன்றுமே இல்லையா போயிட்டாலாம். ஸ்நாக்ஸே இல்லையா, கோவம் வந்துருச்சு. அம்மா அமைதியாக இருந்தாங்களாம். கொஞ்சம் நேரம் கழிச்சு அம்மா என்ன பண்ணாங்க, ஸ்நாக்ஸ் எல்லாம் இந்தம்மா சாப்பிடுவோம் கூட, அதை அப்பயே வாங்கி வைக்க வேண்டியதானே அப்படி சொல்லிட்டு சாப்பிட்டாலாம். கொஞ்ச நேரம் அம்மா அமைதியாக இருந்தாங்களாம். கொஞ்ச நேரம் கழிச்சு லீலா இங்கே வா, எதுக்கு உக்காரு, ஏன் உக்காரணும் நம்ம கூட கேட்போம்ல, சொல்லுங்க அப்படி சொல்லுவோம்ல, உக்காரு. அப்போ உக்காருமா, கொஞ்ச நேரம் உட்காருமா அப்படியே சோத்துரு அவங்க அம்மா சொன்னாங்களாம். உடனே உட்காந்தாலாம். இந்த பாரு, நீ இது மாதிரி செய்யறது சரியில்லை, நீ இது மாதிரி சண்டை போடக்கூடாது. நீ குட்டி பிள்ளையா இருந்தப்போ எப்படி இருந்த, ரொம்ப அமைதியா இருந்த, நல்லா VBS போன, ஜபம் பண்ண, பைபிள் படிச்ச, நல்ல பிள்ளையா இருந்த, அம்மாக்கெல்லாம் ஹெல்ப் பண்ண, அப்பா எது சொன்னாலும் கீழ்ப்படிவ. இப்ப என்ன ஆச்சு உனக்கு, நீ என்ன பண்ற இப்ப உனக்கே தெரியுதா அப்படின்னு அமைதியா இருந்தாலாம். அப்ப அவங்க சொன்னாங்களாம், இப்ப நீ சென்டரா நிக்கிற, உன் பக்கத்துல 2 டோர் இருக்கு. உனக்கு வலது பக்கம் இடது பக்கம் ஒரு டோரு, வலது பக்கம் ஒரு டோர் இருக்கு. அந்த டோர்ல வலது பக்கத்துல ஜீசஸ் இருக்காரு, இடது பக்கத்துல பிசாசு குரங்கு மாதிரி உட்காந்துட்டு இருக்கிறான். நீ எந்த டோரை திறக்கணுமோ அது உன்னுடைய விருப்பம்தான். நீ வலது பக்கம் இருக்கிற டோரை திறந்தினா ஜீசஸ் உனக்குள்ள வருவாரு. நீ இடது பக்கம் இருக்கிற டோரை திறந்தினா பிசாசு என்ன பண்ணிடும், உன்னை இப்படிதான் கோவப்பட வைக்கும். நீ எதை செய்ய போற, வலது பக்கம் இருக்கிற டோரு டு சத்தம் கேட்டுன்னே இருக்கும். ஆனா அதை திறந்த உடனே உனக்கு எப்படி இருக்கும், சந்தோஷமா இருக்கும். ஆனா இடது பக்கம் இருக்கிற டோரை திறந்த உடனே அப்படிலாம் கேட்கும். நல்லா இருக்குதே அப்படின்னு போனேன்னா அப்படின்னு பிசாசு என்ன பண்ணா, ஆமா பாட்டு நல்லா இருக்குதே உள்ள போனீனா அவ்வளவுதான், பிசாசு என்ன பண்ணிடான், குரங்கு மாதிரி லவக்குன்னு பிடிச்சிக்கும். சரியா? அப்ப நீ தான் எந்த டோரை திறக்கணும்னு முடிவு பண்ணணும். நீ என்ன பண்ணு, முடிவு பண்ணு. சரி, அம்மா உனக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். நீ கோவமா இருக்கும் போதெல்லாம் அம்மா குரங்கு மாதிரி மூஞ்ச காட்டுவேன். என்ன, நீ கீழ்ப்படியும் போதெல்லாம் அம்மா சிரிப்பேன். நீ அதை வச்சு புரிஞ்சுக்க நீ எந்த டோரை திறக்கிறன்னு. அப்படி புரிஞ்சிச்சா எல்லாருக்கும்? புரிஞ்சிச்சா இல்லையா? கோவமா இருக்கும்போது என்ன பண்ணுவாங்களா அம்மா, குரங்கு மாதிரி மூஞ்சி காட்டுவாங்களாம். கீழ்ப்படியும் போது சிரிப்பாங்களாம். தேவதூதன் மாதிரி நான் சிரிப்பேன், நீ அதை வச்சு புரிஞ்சிக்கோ நீ எந்த டோரா திறக்கிறன்னு அப்படின்னு அம்மா சொல்லிட்டாங்களாம். இப்போ என்னாச்சு, உடனே எல்லாரும் சாப்பாட்டுக்கு மேசையில் உட்காந்தாங்களாம். அப்பா என்ன பண்ணாரு, நான் இன்னைக்கு எல்லாருக்கும் சாப்பாடு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா அப்படியே கீரை எடுத்து வச்சாராம். எனக்கு கீரையே பிடிக்காது. யாருக்கெல்லாம் கீரை பிடிக்காது? பொறுமோ, எத்தனை கையும் உயருது. கீரை எவ்வளோ நல்ல தெரியுமா? இப்ப லீலா என்ன பண்றா, எனக்கு கீரை வேணாம். உடனே அம்மா சொன்னாங்களா, அப்படி காட்டினாங்களாம். அம்மா முகத்தை இப்படி காட்டினாங்களாம் பாரு. உடனே அவ பார்த்தாலாம், அவளுக்கு சிரிப்பா வந்துச்சான். அப்படி சிரிச்சுட்டு அமைதியா
கொஞ்சம் கொஞ்சமாக கீரை பிடிக்கலன்னா நம்ம என்ன பண்ணோம், மொத்தமாக அள்ளி சாப்பிடக்கூடாது. இந்த ரகசியத்தை கற்றுக்கோங்க எல்லாம். ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது சாப்பாடு பிடிக்கலன்னு வச்சிங்களேன், அப்படியே அள்ளி பிடிக்கல அப்படி சாப்பிட்டா அப்படியே வாந்தி வந்துடும். பார்த்தீங்களா, எனக்கு பிடிக்கலன்னு சொன்னேன்ல, வாந்தி வந்துருச்சுல்ல அப்படி சொல்வீங்க. கொஞ்சமாக எடுத்து சாப்பிடுங்க, கொஞ்சம் கொஞ்சமாக டேஸ்ட் பண்ணுங்களேன், அந்த சுவை உங்களுக்கு பிடிச்சிரும். சரியா? இப்போ என்ன பண்ணா கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சாப்பிட்டா, கீரை எல்லாம் சாப்பிட்டு முடிச்சாங்க அம்மால. வெரி குட் அப்படி சிரிச்சாங்களாம். அப்போ இவளுக்கு சந்தோஷமாயிருச்சான். இப்போ அம்மா நான் இப்போ என்ன பண்ணிட்டேன், ஏசப்பாவுக்கு கதவை திறந்துருக்கிறேன். ஃபர்ஸ்ட் யாருக்கு திறந்தேன், பிசாசுக்கு திறந்தேன். திடீர்னு நான் அந்த கோவத்தை சரி பண்ணிக்கிட்டு ஏசப்பாக்கு கதவை திறந்தேன். அப்போ ஸ்கூல் போனாலாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம், ஏன்டி லேட்டு, நான் லேட் ஆனால் உங்களுக்கு என்னன்னு கேட்க வந்தா உடனே இல்லடி, உடனே இவளுக்கு ஞாபகம் வந்துச்சோம், ஐயோ அப்போ பிசாஸ்க்கு நான் கதவு இல்லடி எனக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாலாம். அப்புறம் இன்னடி இவ்வளோ அமைதியாக பதில் சொல்கிற, ஆமாம் அது அப்படி தான் அப்படி போயிட்டாலாம். அப்புறம் அந்த பெண்ணு குடியின் ஃப்ரெண்டு பிடிச்சி வேகமாக உரிமையாக எடுப்பால்ல, குடி நான் எழுதி தரேன். இவள் கோமம் அம்மா சொன்னாங்க, குரங்குக்கு நம்ம டோரை திறக்கூடாது அப்படி சொல்லிட்டு, ஏசப்பா நான் உங்களுக்கு தான் டோர் திறக்கணும். சரி நீ வச்சுக்கிட்டு எழுதிட்டு குடுறி, ஓகே அப்படி சொல்லிட்டு இருந்தாலாம். இப்படியே கொஞ்ச நாள் அவ ஏசப்பாக்கு மட்டுமே கதவை திறந்து, கோபம் வரும்போதெல்லாம், கெட்ட வார்த்தை பேசணும்னு நினைக்கும் போதெல்லாம், சண்டை போடணும்னு நினைக்கும் போதெல்லாம், எல்லாரையும் அப்படியே அடிக்கணும்னு நினைக்கும் போதெல்லாம் ஏசப்பாக்கு கதவை திறந்து சிரிச்சுக்கிட்டே அமைதியாக இருக்க அவளுக்கே தெரியுது, இப்போ நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன். நான் யாரையும் திட்டலை, யாரையும் தொந்தரவு பண்ணல, யாரையும் கெட்ட வார்த்தை பேசல, எல்லாரையும் நான் சந்தோஷமா ஏற்றுக்கொள்றேன், எல்லார்கிட்டையும் நான் ஃப்ரெண்டா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவளுக்கு இப்போ சந்தோஷமாயிடுச்சான். இப்போ ஸ்கூல் விட்டோன்னா அம்மா அப்படின்னு வீட்டுக்கு வந்தாலாம். இல்லை இன்னைக்கு சந்தோஷமா இருக்கிற, ஆமாம்மா இன்னைக்கு நீங்க சொல்லி கொடுத்ததை நான் அப்படியே ஃபாலோ பண்ணேன். ஸ்கூலில் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கோவப்படுத்தினாங்க, ஆனால் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. என்ன ஞாபகம்? குரங்கு முகம். உடனே நான் அதை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக இருந்தேன். உடனே ஜீசஸ் என் மனசு அப்படியே என்ன பண்ணிட்டாரு, அமைதியாக்கிட்டாரு. நான் இனிமேல் யார்ட்டையும் சண்டை போட மாட்டேம்மா, உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணவாமா அப்படி சொல்லிட்டு ஹெல்ப் பண்ணிட்டு ஹோம்ஒர்க்லாம் பண்ண ஆரம்பிச்சாலாம். இப்போ லீலா எப்படி ஆயிட்டா சொல்லுங்க, நல்ல பிள்ளையா ஆயிட்டா. அது எப்படி நடந்தது, ஆமா அவங்க அம்மா என்ன பண்ணாங்க, ஜெபம் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் அமைதியா இருந்தாங்க. அப்ப ஏசப்பா சொல்லி கொடுத்தாரு, உன் குழந்தைய நீ அடிக்காத, அவளோட பேசு, அவளுக்கு பேசி புரிய வை. சரிங்க ஏசப்பா அப்படின்னு அவங்க அம்மா கீழ்ப்படிஞ்சு ஜெபம் பண்ணதுனால லீலாவை ஏசப்பா என்ன பண்ணிட்டாரு, மாத்திட்டாரு. எல்லாரும் ஒரு அல்லேலியா சொல்லலாமா? லேலியா. ஆமா சரி, யார் வீட்டில எல்லாம் சண்டை நடக்குது? பரவாயில்ல, தப்பு இல்லை, எல்லார் வீட்லையும் தான் சண்டை நடக்குது. அப்ப அந்த சண்டை நம்மளுக்கு பிடிக்கல தானே? அம்மா அப்பா சண்டை போட்டா, வீட்டில் வேற யாராவது சண்டை போட்டா பிடிக்கல இல்ல? அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க, கூட சேர்ந்து நீங்களும் நல்லா சண்டை போடுங்க. சரியா? என்ன பண்ணோம், சண்டை போடக்கூடாதுன்னு பாரு, ஆன்சரே வரல பாரு. சண்டையை நிறுத்தணுமா? நடுவில் போய் நிறுத்தினா உன்னதான் கும்மாங்குத்து குத்துவாங்க. ஜெபம் பண்ணோம் பத்தியா, அதனால தான் அவங்க பிரில்லியன்ட்டுன்னு நான் சொன்னேன். உங்களுக்கு ஆன்சர் தெரியும், ஆனால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அப்படியே மக்கு மாதிரி உட்காந்துருக்கூடாது, சொல்லணும். சரியா? சண்டை நடக்கும்போது நீங்கள் என்ன பண்ணணும், ஏசப்பா எங்கள் வீட்டில் சமாதானம் கொடுங்க அப்படின்னு ஜெபிக்கணும். சரியா? இன்னைக்கு கூட இங்கே ஜெபம் பண்ண போறீங்க. சரி கவனிங்க, கதை முடிஞ்சிச்சு. லீலா யாரா மாறிட்டா? ஆமா, ஆரம்பத்தில் நல்ல பிள்ளையா இருந்தால அதே மாதிரி இப்போ நல்லவளா மாறிட்டா. சரி, இப்போ எல்லாரும் முழங்கால் போடுங்க, ஜெபம் பண்ண போறோம். யார் வீட்டில எல்லாம் சண்டை நடக்குதோ, சண்டை நடக்கக்கூடாது ஏசப்பா, எல்லா அப்பா அம்மாவும் சமாதானமா இருக்கணும். இப்போ யாராவது அப்பா குடிக்கிறவங்களா இருந்தா அவங்கெல்லாம் நல்லவங்களா மாறிடணும் அப்படின்னு நம்ம என்ன பண்ண போறோம், ஜெபம் பண்ண போறோம். சரியா? யார் ஜெபம் பண்ண போறாங்கன்னா, ஆண்டன் பக்கத்தில், தம்பி வா, நீ ஜெபம் பண்ண போற, ஓடி வா. ஆமாம், நீ நல்லா ஜெபிப்பேன்னு எனக்கு தெரியும், வா வந்து ஜெபம் பண்ணுவா. சமாதானம் வரணும் எல்லா வீட்லேயும், அப்பா எல்லாம் நல்லவங்களா இருக்கணும், அவங்க வேலையெல்லாம் ஆசீர்வதிங்க. இங்கே வந்திருக்கிற VBS சில்ட்ரன் எல்லாரையும் ஆசீர்வதிங்க, நாளைக்கு நிறைய பேரை கொண்டு வாங்கன்னு ஜெபம் பண்ணு.
ஏசப்பா இந்த நாள் கொடுத்ததுக்காக நன்றி ஏசப்பா. ஏசப்பா இந்த பஸ்ஸில் வந்திருக்கிற ஏசப்பா எல்லா பசங்களையும் ஏசப்பா ஆசீர்வதிங்க ஏசப்பா. ஏசப்பா இங்கே வீட்டில் இருக்கிற ஏசப்பா சண்டையே வரக்கூடாது ஏசப்பா. ஏசப்பா சண்டை வந்தால் கூட ஏசப்பா நீங்கள் நிறுத்துங்க ஏசப்பா. சில குடும்பத்தில் ஏசப்பா சில பேர் குடிக்கிறாங்க ஏசப்பா. அந்த பழக்கத்தை ஏசப்பா நீங்கள் ஏசப்பா நிறுத்துங்க ஏசப்பா. அதுக்காக நன்றி. அதே போல் ஏசப்பா நாங்கள் நல்ல ஏசப்பா வசனத்தை ஏசப்பா பாட்டும் ஏசப்பா கற்றுக்க பண்ணி நீங்கள் உதவி செய்கிறாங்க ஏசப்பா. அதே போல் ஏசப்பா இங்கே இருக்கிற ஏசப்பா பாஸ்டர் அட்டிக்காக ஏசப்பா ஜெபிக்கிறோம் ஏசப்பா. அதே போல் ஏசப்பா ஆட்களுக்காக ஜெபிக்கிறோம் ஏசப்பா. இங்கே இருக்கிற டீச்சர்ஸ் வாலண்டியர்ஸ் ஏசப்பா எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்காக ஜெபிக்கிறோம் ஏசப்பா. அதே போல் ஏசப்பா இங்கே வந்திருக்கிற ஏசப்பா எல்லா பசங்களையும் ஆசீர்வதிங்க. எந்த ஒரு ஆபத்தும் வராதபடி பாதுகாத்துக்கொள்ளுங்க. ஏசும் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமென். ஆமென். இன்னொரு அக்கா வந்து ஜெபம் பண்ண போகிறாங்க. சஞ்சனாவா, இப்போ நீங்கள் எழுதியிருக்கிற எக்ஸாமில் எல்லாருமே பாஸ் பண்ணணும். தொடர்ந்து நீங்கள் படிக்கிறதுக்கு உங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் எல்லாம் கட்டுறதுக்கு ஏசப்பா உதவி செய்யணும். அதுக்காக அக்கா ஜெபம் பண்ண போகிறாங்க. நீங்கள் எல்லாம் கண்ணை மூடி மனசுக்குள்ளேயே வேண்டிக்கணும். ஜெபம் பண்ணுமா. ஸ்தோத்திரம் 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 ஏசப்பா. இந்த நாளை கொடுத்ததுக்காக நன்றி ஏசப்பா. இந்த வேலைக்காக நன்றி ஏசப்பா. இங்கே வந்திருக்கிற எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்கப்பா. இந்த பிள்ளைகள் எழுதின ஏசப்பா எல்லா ஆனுவல் எக்ஸாம் பப்ளிக் எக்ஸாம் ரிசல்ட்ஸ் எல்லாம் ஏசப்பா நீங்கள் ஆசீர்வதிங்க. 10th 11th 12th பிள்ளைகள் எல்லாருமே ஆசீர்வதிங்கப்பா. எல்லாரோட ரிசல்ட்ஸுமே ஏசப்பா நல்லபடியாக இருக்கணும்ப்பா. எல்லாரோட தேவைகளும் ஏசப்பா நீங்கள் சந்திங்கப்பா. நாங்கள்லாம் ஏசப்பா இப்போ நெக்ஸ்ட்டு கிளாஸ் போகிறோம் ஏசப்பா. அதுக்கான ஃபீஸ் தேவைகள் ஏசப்பா நீங்கள் சந்திங்கப்பா. எங்களோட ஃபேமிலி எல்லாருமே ஆசீர்வதிங்க. அவங்களோட தேவைகள் ஏசப்பா சந்திங்கப்பா. இங்கே வந்திருக்கிற ஒரு பிள்ளைகளோட ஃபீஸ் தேவைகள் ஏசப்பா நீங்கள் சந்திங்கப்பா. உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை ஏசப்பா. நாங்கள் ஜபத்தினால் ஏசப்பா எல்லாத்தையுமே ஏசப்பா நாங்கள் மேற்கொள்ளணும் ஏசப்பா. இந்த ஃபீஸ்க்காகவும் ஏசப்பா எங்களோட ரிசல்ட்ஸ்க்காகவும் ஏசப்பா நாங்கள் எப்போவுமே ஏசப்பா நாங்கள் ஜெபிக்கணும் தகப்பனே ஏசப்பா. நாங்கள் ஜெபிக்கிற பிள்ளையா ஏசப்பா நீங்கள் எங்களை மாற்றுங்கப்பா. உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லைப்பா. எங்களை ஆசீர்வதிங்கப்பா. எல்லா பிள்ளைகளுமே ஏசப்பா நல்ல மார்க் கொடுங்க தகப்பனே ஏசப்பா. நெக்ஸ்ட்டு கிளாஸ்க்கு ஏசப்பா அவங்க ப்ரொமோட் ஆகி போகணும் தகப்பனே ஏசப்பா. அவங்களுக்கு ஏசப்பா நீங்கள் சாலமோனுக்கு கொடுத்த ஞானத்தை ஏசப்பா நீங்கள் கொடுங்க. இன்னும் நெக்ஸ்ட்டு ஹையர் கிளாஸ்க்கு போகும்போது ஏசப்பா அவங்க இன்னும் நல்ல பிள்ளைகளாக இருக்கணும் ஏசப்பா. அவங்களோட ஸ்டடி லெவல் ஏசப்பா நீங்கள் ஆசீர்வதிங்க. அவங்க இன்னும் ஏசப்பா ஞானமுள்ள பிள்ளைகளாக வளர்கிறதுக்கு ஏசப்பா நீங்கள் கூட கிருபையாக இருந்து வழிநடத்துங்கப்பா. அவங்க ஏசப்பா அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஏசப்பா அவங்கள பற்றி சொல்லித்தரணும் ஏசப்பா. உங்கள் பாதபடியில் ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. இங்கே கற்றுக்கிட்டது ஏசப்பா நாங்கள் எதுவுமே ஏசப்பா எங்களோட வாழ்க்கையில் மறக்கக்கூடாது ஏசப்பா. எல்லாத்தையுமே ஏசப்பா எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் ஃபாலோ பண்ணுறதுக்கு ஏசப்பா நீங்கள் கூட கிருபையாக இருந்து வழி நடத்துங்க. எல்லாரோட ஞானத்தையும் ஏசப்பா நீங்கள் ஆசீர்வதிங்க. எல்லாரையும் ஆசீர்வதிங்க. நாளைக்கு நிறைய பிள்ளைகளை கூட்டிகிட்டு வாங்கப்பா. தடைகளை நீக்கி கூட்டிகிட்டு வாங்கப்பா. வந்து எல்லாருமே ஆசீர்வதிங்க. உங்கள் பாதபடியில் ஒப்பு கொடுத்து தாழ்த்து ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் ஜீவனெல்லாம் நல்ல தகப்பனே ஆமென். ஆமென். கிளாப் பண்ணிடலாமா? ரெண்டு பேருக்கும் நல்லா கிளாப் பண்ணுங்க. அக்கா அண்ணா நல்லா ஜெபம் பண்ணாங்களா? சரி, இப்போ நீங்கள் எல்லாம் ஒன்று சொல்ல போகிறீங்க. ஏசப்பா எங்கள் அப்பா அம்மாவெல்லாம் நீங்கள் ஆசீர்வதிக்க போகிறீங்க. அதுக்காக நன்றி ஏசப்பா சொல்லுங்கள். எல்லாரும் சொல்லுங்கள், நன்றி ஏசப்பா. ஜெபத்தை கேட்டீங்க, நன்றி. அற்புதம் செய்ய போகிறீங்க, நன்றி. ஆமென்.